Hi friends, welcome to our Sanila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. பிரியாணினாலே நான் நான்வெஜ்ஜில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மஷ்ரூம் பிரியாணியை பண்ணி கொடுங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நான் குக்கரில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பேனில் கூட இதை பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம், அதில் ஒரு 10 பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புதினா இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி இருக்கும். அதே அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்துப்போம். இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிட்டு வந்துக்கோங்க, தண்ணி ரொம்ப ஊற்றிக்க வேணாம். நான் இந்த பிரியாணியை குக்கரில் பண்ண போகிறேன், ஸோ அதனால் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன், அதையும் விட்டுப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதிலேயே பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இது 3த்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட வாசனை எல்லாமே நம்ம எண்ணெயில் இறங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் தக்காளி ஒன்று இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இனியும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பச்சை வாசனை போனால் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிக்கும். பாருங்கள், நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். மஷ்ரூமை இது மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பேக்கெட் மஷ்ரூமு. இது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். மஷ்ரூம் குக் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் ஜூஸை புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது, ஸோ நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது மேலே லைட்டாக கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த டயத்துலேயே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் ரைஸ் எல்லாமே உடையாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இதை நான் பாஸ்மதி ரைஸ் வச்சு ட்ரை பண்ணேன். நீங்கள் இதை ஜீரக சம்பா ரைஸில் கூட பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டோன்னு. ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையே இல்லை, ரைத்தா இருந்தாலே போதும். இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கெலாம் இதை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.